ஸோ நேத்திக்கு வந்து மேகங்கள் இல்லாத இந்த இந்த காற்றழுத்த மண்டலமானது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சென்னைக்கு அருகே வந்திருக்கிறது. ஸோ வடபகுதியில அந்த காற்றழுத்த மண்டலத்தோட வடபகுதியில நார்தர்ன் சைடுல நல்ல மழை மேகங்கள் வந்து உருவாகி இருக்கிறது. ஸோ இந்த மலை மேகங்கள் வந்து இப்ப நமக்கு திருவள்ளூர், சென்னை போன்ற இடங்கள்ல நம்ம விழுறத பார்க்குறோம். ஸோ பர்ட்டிகுலரா நார்த் சென்னை, வெஸ்ட் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் நம்ம அந்த பகுதியில நமக்கு மழை காலையில இருந்தே நம்ம மழை பெய்யறத பார்த்திருக்கோம். இப்ப நல்ல கனமழையே பெய்து கொண்டிருக்கிறது சில பகுதியில சென்னையில. ஸோ மேலும் இந்த காற்றழுத்த சுழற்சியான மண்டலம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சுழற்சியானது நமக்கு வந்து நாளை அடுத்த 36ல இருந்து 48 மணி நேரம் நமக்கு அருகவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அதனால சுழற்சி இருக்கிற வரைக்கும் காற்று மேகங்கள் எப்ப வேணா உருவாகி இந்த மாதிரி நமக்கு வந்து மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ பர்ட்டிகுலரா சொல்லணும்னா இந்த 3 மாவட்டங்கள் காஞ்சிபுரம், சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு நமக்கு இன்று வந்து விட்டு விட்டு நமக்கு அப்பப்ப ஒரு வேரிங் ஸ்டெடி ரெயின்ஸா இருக்கும். திடீர்னு கொஞ்ச நேரம் நல்ல ஹை இன்டென்சிட்டி ரெயின்ஸ் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல மழை தொடரும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இன்னைக்கு கனமழையே நமக்கு வந்து இந்த கேடிசிசில பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கேடிசிசி ஜோன்ல கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப சென்னைக்கு அருகில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கும் அப்படிங்கிறப்போ மற்ற மாவட்டங்களுக்கு என்ன மெசேஜ் சார்? மற்ற இது ரொம்ப பக்கத்துல நமக்கு ஏன்னா அதை சுத்தி மேகங்கள் இல்ல, வெறும் வடபகுதியில தான் இருக்கு. ஸோ வடபகுதிங்கும் போது நமக்கு சென்னை, திருவள்ளூர் மற்றும் தென்னாந்திரா பகுதி தான் நம்ம ஹாட்ஸ்பாட்டா நம்ம பார்க்குறோம். மற்ற பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளோ பேண்ட்ஸ் உள் மாவட்டங்கள்ல வந்து நமக்கு கோயம்புத்தூர், நீலகிரி, திண்டுக்கல், மதுரை, டெல்டால சில பகுதிகள் இங்கெல்லாம் வந்து மிதமான மாடரேட் ரெயின்ஸ் பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கனமழை இருக்காது, மாடரேட் ரெயின்ஸ் அங்கங்க அப்படி ஒரு ஸ்பெல்ஸ் வந்து வந்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். கனமழைன்னு பாக்குறது வந்து வெறும் இந்த வட ஆந்திரா ஒட்டி உள்ள மாவட்டங்கள், ஈவன் ராணிப்பேட்டை கூட நீங்க சேர்த்துக்கலாம். லக் இருந்தா மேகங்கள் அங்க அவங்களுக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். ஸோ இந்த வட மாவட்டங்கள்ல நமக்கு வட ஆந்திரா ஒட்டி உள்ள வடக்கா மாவட்டங்களுக்கு நமக்கு மழை வந்து அதிகமா இருக்கும். மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் மிதமான மழை, மாடரேட் ரெயின். ஸோ பெரிய மழை இருக்காது. ஸோ நம்ம ரொம்ப சிக்னிபிகண்டா அதை ட்ராக் பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு மழை தான் அவங்க இருக்கும். ஸோ நமக்கு ரொம்ப டெபிசிட்டா இருக்கிற இந்த திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை இந்த மாவட்டங்களுக்கு தான் இதுல இருந்து இன்று நாளையும் நமக்கு மழை இருக்கு. லக் இருந்தா நமக்கு வெனஸ்டேவும் கொஞ்சம் சஸ்டைன் ஆச்சுன்னா சென்னைக்கு கீழே, சென்னைக்கு மேலே அந்த சுழற்சி கொஞ்சம் போனாலுமே நமக்கு மழை கம்மியாயிடும். சென்னைக்கு அருகே கீழே இருக்கிற வரைக்குமே நமக்கு அந்த காற்றின் குவிப்பு கன்வர்ஜென்ஸ் சொல்லுவோம். அது நம்ம மேல விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இந்த மாதிரி நமக்கு மழை பெய்யறதுக்கான இருக்கிற வாய்ப்பை பார்க்கறோம் நம்ம.